உங்களோட வீட்டில் நீங்கள் அழகு செடிகளை வளர்க்க ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணக்கூடிய செடி அப்படின்னா இந்த ரப்பர் பிளான்ட்டை சொல்லலாம். இந்த ரப்பர் பிளான்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ரப்பர் பிளான்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆலமரத்தோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. ஆலமரம் எப்படி வளருமோ அதே மாதிரி வரும், வீடுகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இலைகளை கிள்ளி பார்த்து அதில் பாலும் வர வைக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தளிர்கள் சேம் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். மொத்தமாகவே ஈஸியாக கட்டிங்ஸ் மூலயமே உற்பத்தி பண்ணிட முடியும், இலைகள் மூலயமும் உற்பத்தி பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய செடிகளை இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா வளரணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த செடிகளை ஒரு மினிமம் பிரைட்னஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து வைக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா செமிஷேடான பிளேஸில் இன்டோரில் கண்டிப்பாக செடி வளரவே வளராது. இது ஸோ எவ்வளோ சூப்பராக புது இலைகள் வளர்ந்துட்டே இருக்குது. மண் கலவை அப்படின்றது செம்மண் கலவையில் கொடுக்கணும். கோகோ பீட்டில் எதுவுமே கொடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சாயிலை கொடுத்து இந்த செடிகளை வளர்ந்துக்குங்க. நிறைய ப்ராபகேஷன் பண்ணணும் அப்படின்னா லீஃபை எடுத்து மண்ணில் ஊனி வச்சாவே வளர ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கட்டிங்ஸை எடுத்து மண்ணில் ஊனி வச்சுக்க போதும், சூப்பராக வருங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வாங்கிட்டு வர பிளான்ஸ் எல்லாமே டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து ரெடி பண்ண பிளான். ஸோ ஃபெர்டிலைசர் அப்படின்றது என்பிகேவை மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க, இல்லை டிஏபி கொடுத்தா மட்டும் போதும். இயற்கை உரம்லாம் கொடுத்தா பெட்டர் ரிசல்ட்டு இதில் பார்க்க முடியாது. செயற்கை உரங்களை கொடுங்க ஆர்னமெண்டல் செடிகளுக்கு.